அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்போம். அல்லாஹ் மன்னிச்சுக்கோங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான ரமலான் மாதத்தில் முதலாவது நோன்பை பிடித்து இரண்டாவது தராவீகை தொழுது அல்லாஹுடைய மாளிகையில் ஒரு சில நேரம் அவனை பற்றி முதாக்கரா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நீண்ட நேரம் உரையாற்றுவதற்குரிய நேரம் அல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரே ஒரு மாதத்துடைய பெயரை தான் சொல்லியிருக்கான். 12 மாதம் இருக்கின்ற அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன இத்தத்தஷ் ஷுஹூர் இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். 12 மாதங்கள் வானம் பூமி படைக்கப்பட்ட நாள்ல இருந்தே இருக்கிறது. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம். ஆனா 12 மாதங்களிலும் அல்லாஹ் எந்த ஒரு மாதத்துடைய பெயரையும் குறிப்பிடவில்லை. ஒரே ஒரு மாதத்துடைய பெயரைத்தான் அல்லாஹ் சொல்றான். அதான் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதத்துடைய பெயரை மட்டும்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுவும் ரமலான சொல்லும் போது அல்லாஹ் சும்மா சொல்லாம சொல்றான், குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். அப்ப ரமலான் என்றாலே குர்ஆன் தான், குர்ஆன் என்றாலே ரமலான் தான். எத்தனையோ இமாம்கள், எத்தனையோ சஹாபாக்கள் ரமலான் வந்துவிட்டால் எல்லா சுன்னத்தான அமல்களையும் விட அதிகமாக குர்ஆனின் பக்கம் கவனம் செலுத்துவார்கள். இது குர்ஆனுடைய மாதம். இது கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹயாத்து ஸஹாபால வருது, 2 ரக்காத்துல ஒரு குர்ஆன் ஓதுவாங்களா. 2 ரக்காத்துல ஒரு குர்ஆன். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் ரமலான்ல. ஒரு ரமலான்ல 60 குர்ஆன் ஓதுவாங்களாம் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். நீங்க யோசிக்கலாம், இதெல்லாம் சாத்தியமாகுமா? இதெல்லாம் சாத்தியமாகுமா? ஒரு நாளைக்கு எப்படி 2 குர்ஆன் ஓதுற? 2 ஜுஸ் சாத்தியம், 10 ஜுஸ் சாத்தியம். 2 குர்ஆன் எப்படி ஓதுறது? போன வருஷம் இலங்கையில ஒருவர் அதை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறார். இலங்கையில கொழும்பு கிரேன் மொஸ்க்ல இருக்குது ஒரு மதரசா, மதீனத்துல் இல்ம். அந்த மதரசாவுடைய பெயர். அந்த மதரசாவுல உள்ள ஒரு மாணவர் போன ரமலான்ல 50 குர்ஆன் ஓதிருக்கார். இது பொய்யல்ல. மதரசா என்ன செஞ்சிச்சு? அந்த மாணவரை குடும்பத்தோட சேர்த்து உம்ராவுக்கு அனுப்பினார். மதரசா பிரின்சிபல் என்னோட நேரடியா சொன்ன விஷயம். சொன்னார், ஹஸரத் 60 குர்ஆன் தான் அந்த மாணவருடைய டார்கெட்டாம். ரமலான்ல இமாம் ஷாஃபிய போல 60 குர்ஆன் ஓதணும். இதுதான் அந்த மாணவருடைய டார்கெட், அவருடைய நோக்க முயற்சி. ஆனா 4 நாள் காய்ச்சலாம், 4 நாள் சோம் இல்லை. இதனாலதான் அவர் 50 குர்ஆன் ஓதியிருக்கிறார். 60 ஓதி இருப்பார். குர்ஆனுக்குண்டே இறங்கப்பட்ட மாதம். ஒரு நாளைக்கு 3 நேரம், 3 மணித்தியாலம், 2.5 மணித்தியாலம் தான் அந்த பொடியன் தூங்குறதாம். மற்ற நேரம் எல்லாம் ஹாஃபில், எந்த நேரமும் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார். யாரு குர்ஆனை கையில் எடுக்கிறீங்களோ இந்த மாதத்துல முயற்சி செய்யுங்க, முடிவெடுங்க. உங்களோட குடும்பத்துல ஒருவரையாவது குர்ஆனை சுமந்தவங்களை உருவாக்குங்க. அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். நம்முடைய சமூகத்துல, நம்முடைய கல்முனையில, சாய்ந்த மருதுல பொருளாதார ரீதியா எந்த குறைபாடும் கிடையாது. வசதி வாய்ப்புல எந்த குறைபாடும் கிடையாது. வெளியூர் மக்கள் கூட ஆச்சரியப்படக்கூடிய ரீதியில எல்லா விதமான துனியவி பரக்கத்துகளையும் அல்லாஹ் அள்ளி கொட்டி இருக்கான். ஆனா நம்மள கவலை என்னண்டா, தீனுடைய கல்வி, குர்ஆனுடைய கல்வி, இதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப குறைவாக இருக்குது.
குர்ஆனை கையில் எடுத்து பாருங்க, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். கல்லா இன்னஹா தஸ்கிரா, அல்லாஹ் சொல்றான் முழு உலகத்துடைய உபதேசம் குர்ஆன். யாருக்கு விருப்பமோ ஃபமன் ஷாஅ ذكرா, சாதாரண குர்ஆன் அல்ல அது. ஃபீ சுஹுஃபின் முகர்ரமா, சங்கையான ஏடுகளில் நான் வைத்திருந்தேன். அல்லாஹ் சொல்றான், எங்க வச்சிருந்த? லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற ஏடு. நீங்க குர்ஆனை சுமந்தீங்கடா உங்களையும் அல்லாஹ் சங்கையானவர்களாக மாத்துவான். மர்ஃபூஆ, உயர்ந்த குர்ஆன். அல்லாஹ் சொல்றான் உயர்ந்த குர்ஆன். ஓத தெரியா? நாங்க என்ன செய்யறோம் ஹஸ்ரத்? எங்களுக்கு ஓத தெரியா? வயசு வைத்து பெரட்டி பெரட்டி பாருங்க, பார்க்க பார்க்க அல்லாஹ் நன்மையை எழுதி கொண்டே இருப்பான். ஓத தெரியாதவங்க பெரட்டி பார்த்தாலும் நன்மை, அதை தொட்டாலும் நன்மை, அதை பிடிச்சாலும் நன்மை. அல்லாஹ்வுடைய கலாம் அது, அல்லாஹ்வுடைய கலாம் அது. மர்ஃபூஆ, அல்லாஹ் உயர்த்துவான் உங்களை. முத்தஹ்ஹரா, பரிசுத்தமான குர்ஆன். நீங்க அந்த குர்ஆனை கையில் எடுத்தால் அல்லாஹ் உங்களை பரிசுத்தமாக மாற்றுவான். பிஐதி ஸஃபரா கிராமின் பரரா, சீதேவிகளான சங்கையான மலக்குமாருடைய கையால் எழுதிய குர்ஆன். நீங்க அந்த குர்ஆனை கையில் எடுத்தீங்களா? உங்களோட குடும்பத்துல குர்ஆனை சுமந்த மக்களை உருவாக்கினீங்களா? உங்களை அல்லாஹ் சீதேவியா மாத்துவான், நல்லவர்களா மாத்துவான். சகோதரர்களே, ஆக உயர்ந்ததுதான் அந்த குர்ஆன். ஆகையால் இந்த ரமலானுடைய மாதம் முடிவெடுங்க, குர்ஆனோட வாழ்ந்த மக்களுடைய மௌத்த பாருங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யார்? 12 வருஷம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகன், சாஹிபுல் ஹிஜ்ரத்தைன், ஜௌஜுல் இப்னத்தைன், ஸுன்னூரைன், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. நேர்வழி பெற்ற 4 கலீஃபா. ரொம்ப சாஃப்டானவர், வெக்க சுபாவம் உள்ளவர். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்ல உட்கார்ந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆடை கொஞ்சம் உயர்ந்திருக்கு, முழங்கால கிட்ட கொஞ்சம் உசர மாதிரி இருக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாரான், அதே நிலைமையில இருந்தான். இரண்டாவதா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தான், அதே நிலைமையில இருந்தான். மூணாவதா ஒரு சத்தம் கேட்டுச்சு, யார் வந்திருக்கிறது? உஸ்மான் வந்திருக்கேன் யா ரசூலல்லாஹ். உடனே ஆடைய ஃபுல்லா மறைச்சிட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து போனது பிறகு கேட்டாங்க, சரி அபூபக்கர் வந்தார் என்ற வாப்பா, அவருக்கு இல்லாத மரியாதை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கண்டா ஷைத்தானே ஓடுறான், அவருக்கு இல்லாத மரியாதை, அது என்ன உஸ்மான் வரும்போது? சொன்னாங்களாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா அஸ்தஹி மின் ரஜுல் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா, உஸ்மானை பார்த்து அல்லாஹ்வுடைய மலக்குமார்களே வெட்கப்படுகிறார்கள், நான் வெட்கப்படக்கூடாதா? வாழ்ந்ததே குர்ஆனோட தான். குர்ஆனை தொகுத்து குர்ஆனை ஓதி ஒரு ரகாத்துல 2 ரகாத்துல ஒரு குர்ஆன் ஓதுறண்டா, மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் வந்து தக்பீர் கட்டுவார் காபால, தஹஜ்ஜத் வரைக்கும் சுபஹ் வரைக்கும் ஓதிக்கொண்டே இருப்பார். எவ்வளவு இன்பமா இருக்கும். இன்னைக்கு மௌலவி கொஞ்சம் நீட்டினா பின்னால வந்து குசு 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 குசுன்றான். ரமலான்ல கூட சில பள்ளிவாசல்ல ஒரு ஜுஸ் ஓதுறதுக்கு வக்கில்ல. ஏன்? பொதுமக்களுக்கு விருப்பம் இல்லையா? இந்த ரமலான்ல கூட குர்ஆனை கேட்க நசீப் இல்லாட்டி வேறப்ப கேட்கிறது. சிந்திங்க சகோதரர்களே, அல்லாஹ்ட கலாம் இன்பம் இல்லையா? வேற எதிலே எங்கட உள்ளங்கள் இன்பமாகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் இறங்கினதே அவங்களுக்கு. எத்தனை சஹாபாக்கள் ஓதுறத ஒளிச்சிருந்து கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாறுகள் நீண்டது, எல்லாம் சொல்லலாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி காலம் மதீனால ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிறான். முனாஃபிக்குகள்ற வேலை சொன்னாங்க, இந்த உஸ்மான பாதுகாக்கிறதுக்கு இந்த மதீனாவுல, புனிதமான மதீனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பூமி, 29 சிறப்பு பெயர்களை கொண்ட புனித மஹரம், இங்க ஒரு ரத்தம் கூட சிந்த கூடாது எனக்காக. அலி ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரையும் விரட்டி போட்டாங்க, எல்லாரும் போ, எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. கடைசி நேரம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கல.
யார் அவரு? 35,000 தீனார் கொடுத்து மதீனாவுல சல்லி வாங்கி கொடுத்தவர். 35,000 திர்ஹம் என்றா யோசிச்சு பாருங்க. நேத்து இன்றைக்கு இல்ல, 1400 வருஷத்துக்கு முன்னால் உலகத்துல எந்த மைசூர் மகாராணியும் அவ்வளோ சல்லி கொடுத்து தண்ணி வாங்கி குடிச்சிருக்க மாட்டான். 35,000 வெள்ளி காசு அள்ளி கொட்டி மதீனாவுக்கே தண்ணி வாங்கி கொடுத்தவர். ஒரு சட்டு தண்ணி கொடுக்கல முனாஃபிக்குகள். சாப்பாடு இல்ல, வெளியே போகலாம். நோம்பு பிடிச்சிருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நோம்போட தூங்கினா கனவுல ஒரு வெளிச்சம் வருது. அப்படியே அல்லாமா இப்னு அபி துன்யா ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய மௌசூஆல பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு வெளிச்சம், பயங்கரமான வெளிச்சம். உஸ்மான் என்று யாரோ கூப்பிடுறாங்க. உஸ்மான் பார்த்தா வீட்டு மொட்டை மாடியில மாடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில ஒரு வாளியோட நிக்கிறான். கனவுல கேட்டாங்க, ஹஸரூக உஸ்மான், உங்களை அடைத்து வைத்து விட்டார்களா? ஓ யா ரசூலல்லாஹ். உஸ்மான் அமனஊக, உனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தடாமல் தடுத்து வைத்திருக்கிறார்களா? ஓ யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளி அப்படியே கொடுத்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கி குடித்தார். நெக கண்களிலும் தாகம் தணிந்தது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மான், உங்களுக்கு 2 ஆப்ஷன் நான் தாரேன். உண்டு, இன் ஷித்த நுசிர்த அலைஹிம், நீங்க விரும்பினா உங்களுடைய எதிரிகளை தோற்கடித்து உங்களுக்கு வெற்றியை தருவோம். இன் ஷித்த அஃப்தர்த இந்தனா, அப்படி இல்லையா நோன்பு பிடிச்சிருக்கிறீங்க தானே, நோம்போட நோன்பு திறக்க என்னிடம் வாரீங்களான்னு கேட்டான். ஒன்று, நோன்பு திறக்க என்கிட்ட வாங்க, இல்லையா உங்களுடைய எதிரிகளுக்கு நாங்க எதிராக உதவி செய்வோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு திறக்க உங்கள்கிட்ட வரப்போறேன். கனவுல இருந்து எழும்பினா தாகம் எல்லாம் தணிந்திருந்துச்சு. விளங்கிட்டு கடைசி நாள், கடைசி நேரம், நான் மௌத்தாக போறேன். எடுத்தார் குர்ஆன ஓத ஆரம்பிச்சார். சூரத்துல் பக்கரா அன்றைக்கு ஓதினாங்க தராவியில. ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் அலிஃப் லாம் ஜுஸ் நேத்து ஓதி இருப்பாங்க. இன்னைக்கு சூரத்துல் பக்கரா முடிஞ்சு. ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் ஓதுறார். அல்லாஹ்வே உங்களுக்கு போதுமானவன். ஜன்னலால ஒரு காஃபிர் பாஞ்சு வந்தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நெஞ்சில உட்கார்ந்தான். கத்தியால் அப்படியே கழுத்தை வெட்டினான். ரத்தம் அப்படியே தெரிச்சு அந்த வசனத்துல உளுந்துச்சு. என்ன வசனம்? ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ். அதே இரத்த கரையோட 1400 வருடங்கள் தாண்டியும் விரித்து வைக்கப்பட்ட நிலைமையில அந்த குர்ஆன் இன்றும் துருக்கி நாட்டில் இஸ்தம்புல் நகரத்தில் மியூசியத்தில் அப்படியே பாதுகாப்பா இருக்கிறது. குர்ஆனோட மௌத்தானவருக்குரிய சான்று 1400 வருடமா அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். சகோதரர்களே, குர்ஆனோட வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டார். ஆகையால் இந்த ரமலானுடைய மிக முக்கியமான ஒரு விடயம்தான், மிக முக்கியமான நாம கரிசனை செலுத்த வேண்டிய ஒரு விஷயம்தான் குர்ஆன். ஓத தெரியாதவங்க, பிழை உள்ளவங்க, திருத்துவோம், உலமாக்களை பிடிப்போம், குடும்பத்துல குர்ஆன சுமந்த மக்களை உருவாக்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் குர்ஆன் உள்ள மக்களாக கபூல் செய்வானாக. எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த ரமலான்ல 30 நாளையும் எல்லா நோம்புகளையும் பிடிச்சி எல்லா நாளும் தராவி தொழுது ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதி லைலத்துல் கத்ரை அடைந்து பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நரகத்தை விட்டு விடுதலை பெற்று கலிமாவோட மதீனா முனவ்வரால மஸ்ஜிது நபவியில ரௌதா ஷரீஃப்ல மௌத்தாக கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்க எல்லாருக்கும் தருவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.